ஹாய் கைஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ நான் ஆஃப்டர்நூன் தான் ஸ்டடி செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து நியூ டாபிக் தான் விசிபிலிட்டி அண்ட் ஃபாக் ஃப்ரம் மெட்ராலஜி. நியூ சாப்டர்னால நான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் ஃபர்தராக இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நான் அதை லேர்ன் பண்ணிட்டு தான் நான் நோட்ஸ் எடுக்க முடியும். ஸோ நெறைய பேர் என்ட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, நான் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி. நான் வந்து டிஜிசிஏ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுனா சொல்லுங்க. நான் வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோல போடுறேன். ஸோ இந்த படிப்புக்கு பேசிக் ரிக்வயர்மெண்ட் என்னன்னா, நீங்க வந்து 11த் அண்ட் 12த் வந்து எம்பிசி ஸ்கீம் எடுத்திருக்கணும். விச் இஸ் மேத்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அண்ட் நீங்க வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லயும் 55-60% நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கணும். இந்த டிஜிசி எக்ஸாம கிளியர் பண்ணணும்னா, நீங்க 6 சப்ஜெக்ட் நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கணும். விச் இஸ் ஏர் நேவிகேஷன், ஏர் மெட்ராலஜி அண்ட் ஏர் ரெகுலேஷன் அண்ட் டெக்னிக்கல் ஜெனரல் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆர்டிஆர் விச் இஸ் ரேடியோ டெலிஃபோனி. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட நீட் ப்ரிப்பரேஷன் மாரி தான். ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்கில லைக் 12த் வந்தப்ப நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி இதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தான். இல்லன்னா நீங்க 12த் ஒரேடியா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏன்னா போர்ட் எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்க வந்து நெறைய ப்ரெஷர் போட வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க 12த் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். ஆக்சுவலா ஸ்டடி மெட்டீரியல்லாம் நீங்க வாங்கி வச்சு செல்ஃப் ஸ்டடியும் பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு புரியல ஏதாவது கைடன்ஸ் வேணும், யாராவது எனக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கிரவுண்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் ஸ்கூல்ன்னு நீங்க போய் ஜாயின் பண்ணிடலாம். இதில வந்து நம்ம ஊர் சைடு இல்ல அவ்வளவா. ஆக்சுவலா டெல்லி, மும்பை நம்ம ஊர் சைடு இருக்குன்னா, பட் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கேம் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து பெட்டர் நீங்க வந்து நார்த் சைடு போலாம். ஸோ நார்த் சைட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு ஆன்லைன் கிளாஸ் கூட நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு அங்க போய் படிக்கணும்னாலும் நீங்க அங்க ஸ்டே பண்ணலாம் பிஜில. அண்ட் செகண்ட்லி நீங்க வந்து இதுக்கு வந்து ஃபிட்டான்னு தெரிஞ்சுக்க நீங்க வந்து கண்டிப்பா மெடிக்கல் செக்கப் பண்ணணும். அத வந்து கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 மெடிக்கல் செக்கப்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க டிஜிசிஏ புரோட்டோகால்ல. ஸோ நீங்க வந்து நீங்க அந்த டிஜிசி அப்ரூவல் ஆன டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்க வந்து உங்க பாடி செக் பண்ணிட்டு கிளாஸ் 1, கிளாஸ் 2 மெடிக்கல் சர்டிஃபிகேட்ட நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் ட்ரெய்னிங் போம்போது நீங்க அந்த ப்ரூஃப்லாம் காட்டணும். அண்ட் இதில நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, சப்போஸ் நம்ம வந்து ஃபிட் இல்லாம நம்ம வந்து கடைசியா மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கலாம், ட்ரெய்னிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ட்ரெய்னிங்லேயே நீங்க வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு லேக்ஸ் கணக்கா பே பண்ணி ட்ரெய்னிங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க வந்து ஃபிட் இல்லன்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் இல்லையா? ஸோ மெடிக்கல் செக்கப் இஸ் அ மஸ்ட். ஸோ நீங்க வந்து அது ஸ்டார்ட்டிங்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர். ஸோ மெடிக்கலி இஃப் யூ ஆர் ஃபிட் தென் யூ ஆர் ரெடி டூ ஃப்ளை. ஸோ அப்படின்னு நீங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அது. சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஜிசி எக்ஸாம் பத்தின செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு செப்பரேட் வீடியோல நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு போம்போது, ஜாமி வந்து ரொம்ப லைக் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. எனக்கு அது பொறுக்கல. ஆனா நான் கை வச்சோனே எந்திரிச்சுட்டா. நான்லாம் நெனைப்பேன் கேட்ஸ்லாம் எவ்ளோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. கேட்ஸ் மட்டும் இல்ல பொதுவா எல்லா அனிமல்ஸும். நம்ம அப்படி பறந்துருக்கலாமோன்னு நெனைப்பேன். பட் நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்குலாம் அவங்க என்ஜாய் பண்ணல. அவள எழுப்பி விட்டேன்னு சொல்லி என் மடியில வந்து கடைசியில படுத்துக்கிட்டா. எனக்கு எழுப்பவும் மனசு வரல. அவ்ளோ கியூட்டா இருக்கா. சரி அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போலாமேன்னு சொல்லி எங்க இடத்துல கொஞ்சம் பிளான்ட்ஸ் வளர்த்துட்ருக்கேன். நான் தினம் போய் தண்ணி ஊத்துவேன். அண்ட் நான் இப்போ தண்ணி ஊத்த போம்போது தான் இந்த வீடியோவும் எடுத்தேன். ஸோ லெமன்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஆனா இன்னும் பெருசாகல. அண்ட் இது வந்து வாட்டர் ஆப்பிள். இதில இன்னும் பூ கூட பூக்கல. பட் புது லீவ்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ புது லீவ்ஸ் வந்தாலே வேர் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இதுவரைக்கும் ஓகே. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே எனக்கு வந்து தண்ணி ஊத்துற வேலையும் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. நெறைய பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன். பட் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. அண்ட் இதுதான் மஞ்சளனி. ஸோ செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு பேக் டூ ஸ்டடீஸ் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த டாபிக்ல வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஃப்ரெஷ் டாபிக்னால நான் வந்து திருப்பி ஆல்ரெடி படிச்சத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவேன். நான் படிச்சதே கொஞ்சம் 2, 3 டாபிக்ஸ் தான் பேசிக் டாபிக்ஸ். பட் இருந்தாலும் நான் அத ரிவைஸ் பண்ணிட்டு தான் புது டாபிக் உள்ள ஜம்ப் ஆவேன். அண்ட் நான் வந்து டேப் வந்து ஒரு ஸ்டடி பர்ப்பஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். லைக் எ ஃப்ரெண்ட். ஸோ என்னோட ஃபோனு, என்னோட டேப், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு மாரி. பிகாஸ் நம்ம வெளிய யார்ட்டயும் சொல்ல முடியாதத கூட ஃபோன்ல நம்ம சேவ் பண்ணி வைப்போம். லைக் நீங்க வாய்ஸ் நோட்லாம் போட்டு உங்க ஃபோன்ல சேவ் பண்ணி வைப்பீங்களான்னு தெரியல. பட் எனக்கும் அந்த அந்த ஒரு ஹேபிட் உண்டு. ஏதாவது ஹாப்பி மூமெண்ட்ஸோ, சேட் மூமெண்ட்ஸோ நடந்தா நான் வந்து வாய்ஸ் நோட்ல
டெடி நோட்ஸ்னு ஒரு ஆப் உண்டு. ஸோ அதில் வந்து நான் எல்லா வாய்ஸ் ஓவர்ஸையும் நான் வந்து சேவ் பண்ணி வைப்பேன். என்ன எனக்கு தோணுச்சோ அது வெளிய சொல்ல முடியாதத நான் வந்து ஃபோனில் சேவ் பண்ணி வைப்பேன். அண்ட் டேப் கிட்ட வந்து நான் வந்து ஃபன்னியா மனசுல மைண்ட் வாய்ஸில் பேசுவேன். வெளிய யாருக்கும் கேட்டா சிரிச்சுருவாங்கன்னு சொல்லி. நான் இத பார்த்து படிக்கும்போது எனக்கு தோன்ற ஒரே எண்ணம், நம் வாழ்க்கை எதை நோக்கி போகிறதோ அப்படின்னு தான் நான் அதுகிட்ட கேட்பேன். அது சொல்லும், "அது எத நோக்கியோ போயிட்டு நீ மூடிக்கிட்டு படி" அப்படின்னு சொன்ன மாரி எனக்கு தோணும். அது வந்து ஒரு எமோஷனல் டேமேஜ்ன்னு கூட சொல்லலாம் எனக்கு. ஸோ அந்த மாரி ஃபன்னா நீங்க வந்து படிக்கிற அட்மாஸ்பியரே நீங்க வந்து ஃபன்னா எடுத்துக்கோங்க. நீங்க பேச யாரும் இல்லையே, நம்ம கூட படிக்க யாரும் இல்லையேலாம் ஃபீல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்க உங்ககிட்ட என்னோட பவுச், என்னோட பேகு, என்னோட நோட்டு, என்னோட ஐபேடு, என்னோட ஃபோன் எல்லாமே தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நெனச்சு நான் அதுகிட்ட பேசுவேன். அதுகிட்ட நான் வந்து மைண்ட் வாய்ஸ்ல தான் பேசுவேன். வெளிய பேசினா பைத்தியம்னு நெனச்சு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளினாலும் தள்ளிருவாங்க. ஸோ நீங்க வந்து அத ஒரு அட்மாஸ்பியரா நெனச்சு ஏத்துக்கோங்க. ஸோ இது மூலியமா நான் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க எது செஞ்சாலும் அன்போட செய்யுங்க. லைக் படிக்கணும்னாலும் நம்ம ஃப்யூச்சருக்கு தானே நம்ம படிக்கிறோம்னு நினைச்சு படிங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மோட்டிவேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஈஸியா மோட்டிவேட் ஆகணும்னா ஒரு 2, 3 மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க. பட் அது வந்து ஒரு டைம் ஃபிக்ஸட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாருங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வேற படிக்க மாட்டீங்க. ஸோ ஸ்டடீஸ் பண்ணுறது வந்து ஒரு எய்ம் அண்ட் டார்கெட் வச்சு படிங்க. ஸோ நீங்க வந்து எய்ம் அண்ட் டார்கெட் வச்சுட்டாலே உங்களுக்கு வந்து அத அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். லைக் நீங்க அத பத்தி நெனச்சிட்டு இருக்கும்போது, டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க நெனைக்கும்போதே, நீங்க வந்து ஒரு 50% கிட்டயே நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதுவே ஒரு பெஸ்ட் ப்ரோக்ரஸ் தான். ஸோ நான் வந்து வீடியோவ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் டூ த சேனல். மத்த வீடியோஸும் செக் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மோட்டிவேஷனலாவும் இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் மோட்டிவேட்டட் அண்ட் பெனிஃபிட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.